8வது வார்டில் அங்கன்வாடி குழந்தைகளை அடிப்படை வசதிகள் இல்லாத உள் விளையாட்டு அரங்கில் அமர வைக்கும் அவல நிலை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநகராட்சி மேயரிடம் கோரிக்கை. கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மேயர் தலைமையில் நடைபெற்றது. இதில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் வழிகாட்டுதலின் பேரில் தமிழக வெற்றிக் கழகம் புறநகர் வடக்கு மாவட்டம் குனியமுத்தூர் பகுதி சார்பில் அங்கன்வாடி கட்டுதல், மின் கம்பங்களை சீரமைத்தல் மற்றும் ஆழ்துளை கிணறு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில், 88வது வார்டில் பயிலும் குழந்தைகளுக்கு கட்டிடம் இல்லாமல் அருகில் அரசு பணியாளர் காலனியில் உள்ள எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத உள் விளையாட்டு அரங்கில் குழந்தைகளை அமர வைத்துள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக ஒரு அங்கன்வாடி கட்டிடத்தை கட்ட வேண்டும். மேலும் வெற்றி திருநகரில் உள்ள கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்றின் நீரைத்தான் மக்கள் பயன்படுத்தி வந்தனர். கோடைகாலம் தொடங்கிய இந்த நிலையில் ஆழ்துளை கிணறு மூடப்பட்டுள்ளது. புதியதாக ஆழ்துளை கிணறு அமைத்தும் அதையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. எனவே மக்களின் அத்தியாவசிய தேவை கருதி உடனடியாக ஆழ்துளை கிணறு நீரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும். 125 லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் வாரியம் முழுமையடையாமல் உள்ளது. அதனால் 5 இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. பொதுமக்கள் மீது விழுந்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன் மின்கம்பங்களை சீரமைக்க வேண்டும். மேலும் இப்பகுதிகளில் சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிப்படைகின்றனர். சாலைகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்நிகழ்வில் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் பைசல் மற்றும் நிர்வாகிகள் நவீன் ராஜ், ராமலிங்கம், செந்தில்குமார், விஜயகுமார், வார்டு செயலாளர் ரகுமான், இணை செயலாளர் சித்திக், பொருளாளர் ஹரிஹரன், விக்னேஷ், மனோஜ், உமர் ஃபாரூக், அக்பர், ஹாரூன், செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடிக்கு இடம் இல்லாமல் ஒரு உள் விளையாட்டு ஸ்டேடியத்தில் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு டாய்லெட் வசதி இல்லை, அவங்களுக்கு உட்காரக்கு ஒரு முறையான பாய் இல்லை, டிவி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி டிவி கொடுத்துருக்காங்க. போய் கேட்டால் கட்டடத்துக்கு புது கவர்மெண்ட் கட்டடம் இருந்தால் தான் டிவி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த எக்ஸாம் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த இது வரக்குள்ளே அதை மாற்றி ஒரு புது கட்டடம் கட்டிட்டு பக்கத்துலேயே இடம் இருக்குது, அதுக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம். அப்புறம் வெற்றி திருநகரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிணறு, ஒரு போர் இருக்குது. அது மூலிமா தான் தண்ணி குனியத்தூர் ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 2 வருஷமாக அதை கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. ஆலியார் தண்ணி அங்கே வர்றது பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. இதை ரெடி பண்ணால் இதை வச்சு அங்கே இருக்கிற மக்களை தண்ணி பிரச்சனையை தீர்த்தலாம். 3வது விஷயம், அந்த ரோடு அந்த இடத்துல போகிற வழியில் 2-3 வழிபாட்டு தலங்கள் இருக்குது. அதுக்கு வேண்டி அந்த ரோடை சீரமைக்கணும்னு நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம். மறுபடியும் இப்போ மனு கொடுத்துருக்கோம். 4வது விஷயம் சுண்டக்காமத்தூர் ரோட்டில் ஒரு 1,25,00,000 மதிப்பில் டிச்சு கட்டியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 இடத்துல போஸ்ட் கம்பம் ரொம்ப அபாயமான நிலையில் இருக்குது. அது எப்போ வேணால் பொதுமக்களோட இதில் உழுகலாம். அதனால் அதையும் சரி பண்ணி தரேன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்கோம். அவங்களும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அங்கன்வாடிக்கு ஃபண்டு வந்திருக்குங்களாமாங்க, இந்த இதுக்குள்ளே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க.